இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட யோபுவனுடைய சரித்திரத்தை குறித்து அதன் வழியாய் கர்த்தர் நமக்கு பேசுகிறதான பாடங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், மனுஷனுடைய உண்மையான தன்மை. இதை குறித்து யோபுவின் சரித்திரத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். மனுஷனுடைய உண்மையான தன்மை. யோபுவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபுவனுடைய வாழ்க்கையில துன்பம் வந்தது, துயரம் வந்தது. ஆனால் அந்த துன்பத்தை, அந்த துயரத்தை ஆற்றுவதற்காக யோபுவுக்கு அந்த துன்பத்தை கண்டு மிகவும் வியாகுலப்பட்டு ஒரு 3 பேர் வருகிறார்கள். அவர்கள் தான் இந்த புஸ்தகம் முழுவதுமாக மிகவும் முக்கியமான கதாபாத்திரங்களாய் கருதப்படுகிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், ஒரு 3 நண்பர்கள் யோபுவுக்கு இருக்கிறார்கள். அவர்களை குறித்து நாம் பார்க்கும்போது அவர்கள் எதற்காக வந்தார்களானால், யோபு 2வது அதிகாரம் 11வது வசனத்துல யோபுவனுடைய 3 சிநேகிதனாகிய தேமானியனாகிய எலிப்பாசும், சூனியனாகிய பில்தாஸ்தும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்திலே வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அவனை உருவத் தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவன் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நண்பர்களை குறித்து பார்க்கும்போது ஆரம்பத்துல மிகவும் நல்ல நண்பர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த நண்பர்களை போல யாருமே இல்லை. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு, a friend in need is a friend indeed. ஆபத்துல உதவுவனே நல்ல நண்பனாய் கூட காணப்படுகிறார். யோபு தன்னுடைய சிநேகிதனுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது. அவர்கள் தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டு யோபுவோடு கூட அந்த துன்பத்துல தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ளும்படியாக அருமையான ஒரு நண்பர்களை வந்திருக்கிறார்கள். வேதத்துல அவர்கள் வந்ததான நோக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக கூட வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அநேக நண்பர்களை நாம் வைத்திருப்போம். என்று சொன்னா, இந்த உலகத்துல நாம் பழகிறதான அநேக மனிதர்களை கர்த்தர் நமக்கு நண்பர்களாய் கொடுத்திருப்பார். ஆனா அதே போலதான் யோபுவனுடைய வாழ்க்கையிலும் இந்த நண்பர்களை குறித்து யோபுவுக்கு இந்த நண்பர்களை கர்த்தர் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிற்பாடு இவர்கள் எதற்காக வந்தார்களோ அதையே மறந்து போய் இவர்களும் ஆண்டவரை பற்றி நன்கு அறிந்தவர்கள் தான். ஆனால் யோபுவை அறிந்திருந்ததை காட்டிலும் இவர்கள் அறிந்திருந்தது சற்று வித்தியாசமா இருக்கிறது. இவர்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களாய் வந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். எலிப்பாஸ் சொல்லும் போது, ஒரு அப்பாவி இல்ல ஒருவன் தவறு செய்யாமல் எவனும் துன்பம் அனுபவிக்க மாட்டான். எனவே நீர் தவறு செய்திருக்கிறீர், எனவேதான் உமக்கு இந்த துன்பம் என்று சொல்லி யோபு 4வது அதிகாரத்துல எலிப்பாஸ் யோபுவை பார்த்து சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோபுவை குறித்து ஒரு பைத்தியக்காரனை போல நீர் பேசுகிறீர், ஒரு முட்டாள்தனமாய் நீர் பேசுகிறீர். இப்படியெல்லாம் தன்னுடைய நண்பர்கள் ஆறுதல் சொல்வதற்காக வந்த தன் நண்பர்கள் யோபுவை குறித்து இப்படியெல்லாம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பில்தாத் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் குற்றமில்லாத ஒருவனையும் அவர் தண்டிக்க மாட்டார். நீர் குற்றம் செய்திருக்கிறீர், நீ உலகத்துல எல்லாத்தையும் செய்திருக்கிறீர், எனவேதான் உங்களுக்கு இந்த தண்டனை என்று சொல்லி ஆண்டவர் துன்மார்க்கனை ஒருபோதும் விடவில்லை, நீர் படும் துன்மார்க்கனா இருக்கிறீர் என்றெல்லாம் யோபு 18வது அதிகாரத்துல 8வது அதிகாரத்துல யோபுவை குறித்து யோபுடைய நண்பர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். யோபுவை அவர் துன்மார்க்கர் என்றே அவர் தீர்ப்பு வைத்து விட்டார். யோபுவின் மேல் அநேக குற்றம் இருக்கிறது, எனவேதான் இந்த பாடு, எனவே ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளு, ஆண்டவரிடத்துல நீ திரும்பு என்றெல்லாம் சொல்லி ஆறுதல் சொல்ல வேண்டுவதாக வந்தவர்கள் போது யோபுவை குற்றப்படுத்துகிறவர்களாய் கூட பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சோப்பார் என்று சொல்லப்படுகிறதா 3வது நண்பன் என்ன சொல்கிறார், இது உமக்கு தேவை, இந்த பாடு உமக்கு அவசியம்தான், நீர் பாடுபட வேண்டியதெல்லாம் அவசியம்தான். இந்த துன்மார்க்கன் ஒருபோதும் வந்து விட்டு போவதில்லை, துன்மார்க்கன் நிச்சயமாய் அவன் உபத்திரவத்தை அனுபவிப்பான். இப்படியெல்லாம் ஆறுதலின் வார்த்தைகளாய் கருதி அநேக ஏவுகணைகளை யோபுவின் மேல தாக்குவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் மனுஷனுடைய உண்மையான நிலைமை. யோபு சற்று கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான்.
யோபு அவர் நண்பர்கள் வந்தோடனே யோபு என்ன யோசித்திருப்பா, என்னுடைய உண்மையான நண்பர்கள் என்னை நேசிக்கும்படியே வந்திருக்கிறாங்க. 7 நாள் யோபுவோடு கூட உட்கார்ந்துருந்தாங்க, ஒண்ணுமே பேசாம. யோபு படுற உபத்திரவத்தை பார்த்து உடம்பெல்லாம் பருக்கள், எல்லாம் கஷ்டம், இதெல்லாவற்றையும் பார்த்து யோபுவோடு 7 நாள் உட்கார்ந்துருந்தாங்க. 7ஆவது நாளுக்கு பிற்பாடு அவர்கள் பேசுகிறதான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் யோபுவை குத்துகிறதாய் கூட காணப்பட்டு, தான் படாத ஒரு கஷ்டத்துக்காக, நான் படாத ஒரு செய்யாத ஒரு செயலுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அது எல்லாவற்றை காட்டிலும் இவர்கள் பேசுகிறதான வார்த்தையே யோபுவை அதிகமாய் தாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்துல நாமும் மனுஷர்களை நாடி போகும்போது இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு வருகிறது. மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கற்ற பேர்ல பற்றுதலா இருப்பது நலம் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படியா இருக்கிறது? இந்த வேத வசனம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? மனுஷனை யோபு நம்பவில்லை, ஆனால் மனுஷருடைய வார்த்தைகள் யோபுவுக்கு ஆறுதலா இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை அவர் யோசித்திருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் ஆறுதலாய் அமையவில்லை. யோபு 15:11 நாம் வாசிக்கிறோம், தேவன் அருளிய ஆறுதல்களும் உம்மோடே சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சும் உமக்கு அற்ப காரியமா இருக்கிறதா? இந்த நண்பர்கள் இப்படியெல்லாம் பேசிட்டு இதை தேவன் தான் சொல்றார் என்றெல்லாம் கூட புரியாதவர்களாய் கூட செயல்படுகிறார்கள். இன்னைக்கு மனுஷரிடத்துல அநேக நேரத்துல ஆலோசனைகளுக்காக நாம் கடந்து போகிறோம், மனுஷரிடத்துல ஆறுதலுக்காக கடந்து போகிறோம். ஆனால் அதெல்லாம் நமக்கு அநேக நேரத்துல எதிரணையாக திரும்புகிறதை தவிர நாம் எதிர்பார்த்ததான காரியங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் உண்மையான ஒரு தெய்வம் இருக்கிறார், உண்மையாய் நம்மை ஆறுதல் படுத்துகிறதான ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் மனுஷரை போல் அல்ல, அவர் மனுஷரை போல் அல்லவே அல்ல. அவர் எப்படிப்பட்டதான ஆண்டவரா பாருங்க. சங்கீதம் 94 அதிகாரம் 19 வசனத்துல நாம் வாசிக்கும் போது 94 சங்கீதம் 19 சொல்கிறது, என் உள்ளத்துல விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது. யோபு ஒரு விசாரம் மிகுந்த மனிதராய் கூட காணப்பட்டார், ஒரு உபத்திரம் நிறைந்த பாடு நிறைந்த மனிதராய் காணப்பட்டார். ஆனா அந்த இடத்துல ஆண்டவருடைய ஆறுதல் யோபுவை தேற்றினது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை கவலை, துன்பம், துயரம், கஷ்டம் நம்மை ஆட்கொள்ளலாம். ஆனால் அது எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரிடத்துல நம்ம போகும்போது, மனுஷருடைய முகத்தை பாராதபடிக்கு ஆண்டவரை மாத்திரம் போகும்போது ஆண்டவரை அங்கீகரிக்கிறவராய் கூட காணப்படுகிறார். அன்னாளை குறித்து நமக்கு தெரியும், அன்னாளுடைய உதடு மாத்திரம்தான் பேசுனது, அவருடைய இருதயமோ ஆண்டவரோடு கூட பேசி கொண்டது. இன்னைக்கு அதே போல அநேகர் உள்ளத்துல அநேக பாரத்தை வைத்து வெளியே நல்லா இருக்கிறது போல நம்ம காமிக்கலாம், ஆனா உள்ளத்துல இருக்கிற பாரங்களை கர்த்தர் அறிகிறவராய் கூட காணப்படுகிறார். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறாரு. எல்லா கவலையும் யார் மேல வச்சிருங்க? அவர் மேல வச்சிருங்க. கவலையே படாதீங்க. எந்த கவலைகளும் நமக்கு அவசியம் இல்லை, அவர் நம்ம விசாரிக்கிறார். எனவே எந்த கவலையும் இல்லாதபடிக்கு, கவலைப்படாதபடிக்கு செயல்படுகிறவர்களாய் கூட நாம் காணப்பட வேண்டும். கடைசியாக கூட 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4 வசனத்துல நாம் வாசிக்கும் போது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் கூட காணப்படுகிறார். அப்படிப்பட்டதான உண்மையான ஆறுதல் இன்னைக்கு மனுஷரிடத்துல போனா ஏதோ they may comfort நமக்கு கொஞ்ச நேரம் தான் நமக்கு அந்த ஆறுதல் கிடைக்கும். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் அருளப்படுகிறதான ஆறுதல் அது மேலான ஆறுதல். யார் துன்பத்துல இருந்தாலும் அவரிடத்துல நாம் பெற்றுக்கொண்ட ஆறுதலை நாம் அருமையாக பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த நண்பர்களோ அதை அனுபவிக்காதபடி காணப்பட்டார்கள். இதுதான் மனுஷனுடைய உண்மையான தன்மை. ஆண்டவருக்கு நேராக நம்முடைய முகத்தை திருப்போம். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருக்கிறபடியால் நம்முடைய விசாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல வைத்து விடுவோம். கர்த்ததாமே நம்ம ஒவ்வொருடைய துன்பங்களை விசாரித்து நமக்கு ஆறுதல் செய்ய தேவனாய் இருக்கார். அவரிடத்துல நம்ம திரும்பவும் கண்களை முடியும் செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான் நல்ல பிதாவே, நீர் எங்களை விசாரிக்கிறபடியால், நீர் எங்களை ஆறுதல் செய்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பட்ட துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து மனுஷரை நாங்கள் நாடி போகாதபடிக்கு, மனுஷரிடத்துல நாங்கள் எங்கள் கவனங்களை வகிக்காதபடிக்கு, உம்மிடத்துல நாங்கள் எங்களை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உமக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். இப்ப நாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.